ஹalleluya. அன்பர்களே, ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதாவை வழிபடலாமா? விவிலியம் என்ன போதிக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். எனது முந்தைய பதிவு, அதாவது மாதா இணை மீட்பர் அல்ல என்ற பதிவுக்கு அமோக வரவேற்பும் இருக்கின்றது. பல வசைப்பாடுதல்களும் அதில் காணப்படுகின்றது. அநேகர் உண்மையை உணர்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நான் நம்புகின்றேன். தொடர்ந்து சில பதிவுகள் மரியன்னையை குறித்து விவிலியம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த நாளிலே மரியன்னை வழிபாடு அல்லது மாதா வழிபாடு, அதை பற்றி விவிலியம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக அனைத்து கத்தோலிக்க மத பக்தர்களும் மாதாவை வழிபடுகிறவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களிடம் கேட்டால் அல்லது அவர்கள் சிலர் விமர்சனமாக முன்வைப்பது என்னவென்று சொன்னால், நாங்கள் மாதாவை எங்கே வழிபடுகின்றோம், நாங்கள் இயேசுவை தான் வழிபடுகிறோம் என்பதாக எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் மாதா கோயில் மணியோசை இது போன்ற சொல்லாடல்கள் எல்லாம் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த வரையில் பலர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட மரியன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் அல்லது விவிலியத்தின் அடிப்படையில் இதற்கு எந்த ஆதாரமுமே இல்லை. நமக்கு கிடைத்த 10 கட்டளைகள் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த 10 கட்டளைகளை வாசித்தாலே போதுமானது மாதாவை வழிபடக்கூடாது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். திருப்பயணம், அதாவது நம்முடைய யாத்ராகம் என்று சொல்லக்கூடிய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது என்று விடுதலை பயணம் புத்தகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். உலக மக்களுக்கு அவர் கொடுத்த முதல் கற்பனையே என்னவென்று சொன்னால், என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருத்தலாகாது, என்னை மாத்திரம் நீ வழிபட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் மனுக்குலத்தை பார்த்து சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து என்னுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியில் நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க கூடாது என்று மிக தெளிவாக ஆண்டவர் ஆணையிட்டிருக்கின்றார். ஓவியத்தை கூட நாம் உருவாக்கக்கூடாது. ஒரு ஓவியமாக வரைந்து அல்லது ஒரு சிலையாக வடிவமைத்து நாம் அதை வழிபடக்கூடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் முதல் கட்டளையாக, ஆணையாக நமக்கு இதை அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது ஏசாயா 42ஆம் அதிகாரம் நம்முடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், நானே ஆண்டவர், அதுவே என் பெயர், என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்று மிக தெளிவாக அங்கே ஆண்டவர் அறிக்கையிடுகின்றார். நானே ஆண்டவர், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை, நான் தான், என்னை மாத்திரம் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் அல்லது வழிபட வேண்டும். என்னுடைய புகழ்ச்சியையும் என்னுடைய மாட்சியையும் வேறு ஒருவருக்கோ அல்லது வேறு எந்த சிலைகளுக்கும் நான் விட்டுக்கொடேன் என்று திட்டவட்டமாக அறுதியிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படியென்றால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம்தான் ஆராதனை செய்யப்பட வேண்டியவர், அவர் ஒருவர் மாத்திரம்தான் தொழுகைக்கு, ஆராதனைக்கு, வழிபாட்டுக்கு உரியவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் கத்தோலிக்க மத பக்தர்களிடம் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மரியன்னையை வழிபடுவதில் மிகவும் உற்சாகமாக, அதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், வேதாகமத்தில் மரியன்னை வழிபாடு பற்றி சொல்லப்படவில்லை, அப்படி என்றால் ஏன் நீங்கள் மரியன்னை ஆராதிக்கின்றீர்கள் அல்லது வழிபாடு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளை மாத்திரமல்ல,
எங்களுடைய பாரம்பரியங்களையும் நாங்கள் பின்பற்றுகின்றோம். எங்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுவதற்காக எங்களுடைய மதத் தலைவர்கள் எங்களிடம் சொல்லுகின்றார்கள். ஆகவே எங்களுடைய தொடர்ச்சியான பாரம்பரியத்தின் அடிப்படையிலே நாங்கள் மரியன்னையை ஆராதிக்கின்றோம், வழிபடுகின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாகவே உலகமெங்கிலும் துவக்க காலத்திலிருந்தே அன்னை மற்றும் குழந்தை வழிபாடு, தாய் மகன் வழிபாடு காணப்பட்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். திருச்சபைக்குள்ளாகவும் அது கள்ளத்தனமாக புகுத்தப்பட்டது என்பதை தான் என்னால் நான் செய்த ஆய்வில் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக பாபேல் என்று சொல்லக்கூடிய கோபுரத்தை அன்றைய மக்கள் உருவாக்க தொடங்கின்றார்கள். தேவனுக்கு மேலாக, தேவனுடைய திட்டத்திற்கு மேலாக தங்களுடைய திட்டத்தையும் தங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருக்க வேண்டும், ஒரே தலைமையிடம் நமக்கு இருக்க வேண்டும் என்ற மனித சிந்தனையின் அடிப்படையில் பாபில் கோபுரம் கட்டப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் பூமியெங்கும் பலுகி பெருகி பூமியை நீங்கள் மனிதர்களால் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்தால் என்று சொன்னால், நாம் அங்குமிங்கும் அலைந்து திரிய வேண்டிய தேவையில்லை, பறந்து செல்ல வேண்டிய தேவையில்லை, நாம் ஒரே இடத்தில் இருந்து நாம் நம்முடைய காரியத்தை நடப்பிப்போம் என்று மனிதர்கள் சிந்தித்தார்கள். இதன் பின்னால் சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம் காணப்பட்டது. ஒரே இடத்தில் மக்களை குழும செய்து, ஒரே இடத்தில் அவர்களை உட்கார வைத்து, அவர்களை ஒரே விதமான பாவங்களை செய்ய வைக்க சாத்தார் சித்தம் கொண்டார். ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தின்படி என்ன செய்கிறார்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மொழியில் தாறுமாறை உருவாக்குகின்றார். அதன் மூலமாக அங்கே என்ன நடைபெறுது என்று சொன்னால், மொழி பிரச்சனை ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பல்வேறு இடங்களுக்கு கலைந்து செல்கின்றனர். உலகம் முழுவதும் அவர்கள் பரவி சென்றனர் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இதன் பின்னால் ஒரு வரலாற்று பின்னணி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாபில் மன்னன் திடீரென்று படுகொலை செய்யப்படுகின்றான். படுகொலை செய்யப்பட்ட பின்பு பாபில் மன்னனுடைய மனைவி செமிராமிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் விதவையாகின்றார்கள். விதவையாக இருந்த போதிலும் கூட திடீரென்று சொல்லி முறைகேடாக ஒரு மகனை இந்த செமிராமிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுக்கின்ற அந்த மகனுக்கு தமூஸ் என்று சொல்லக்கூடிய பெயரை சூட்டுகின்றார்கள். இப்பொழுது கணவன் இல்லை, முறைகேடாக ஒரு கள்ள குழந்தையை செமிராமிஸ் பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய மதிப்பும் தன்னுடைய பெருமையும் இழந்துவிடும் என்று இந்த செமிராமிஸ் பயப்பட்டார். பயப்பட்ட காரணத்தினால் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். அங்கே ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் இந்த பூமியில் பிறப்பார், அவர் வலுசர்ப்பத்தின் தலையை, பிசாசின் கிரியைகளை அழிப்பார் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்த தீர்க்க தரிசனம் காணப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய கள்ளக்குழந்தை இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்த மேசியா, மீட்பர், இரட்சகர் என்று பிரச்சாரம் செய்ய தொடங்கினாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களை, தன் நாட்டு மக்களை, நீங்கள் என்னையும் வழிபட வேண்டும், இரட்சகராக பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை வழிபட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த குழந்தை அற்புத குழந்தை, இயற்கைக்கு மாறாக, இயற்கை ஆற்றலுக்கு மாறாக என்னுடைய வயிற்றில் இந்த குழந்தையை நான் கருத்தரித்தேன், ஆகவே இது தெய்வ குழந்தை என்று சொல்லி இந்த தம்மூஸ் வழிபாட்டை அந்த காலகட்டங்களிலே பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாள். அப்பாவி ஜனங்களும் நம்பினார்கள். செமிராமிஸையும் அந்த அவருடைய கள்ள குழந்தையான தம்மூஸையும் வழிபட தொடங்கினார்கள். இவ்வாறு அந்த பாபேல் அல்லது அந்த பாபிலோன் அந்த பகுதிகளிலே முதலாக தாய் மற்றும் குழந்தை வழிபாடு தொடங்கியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மொழி தாறுமாறு ஆனபடியினால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பிரிந்து உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும், பூமியினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த அன்னை
மகன், தாய் மகன் வழிபாட்டையும் அவர்கள் தொடர்ந்தார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்கின்றோம். பாபிலோனிலே இது செராமிஸ் தம்மூஸ் வழிபாடாக இருந்தது. தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்திய பகுதியிலே அது தேவகி கிருஷ்ணன் வழிபாடாக அது மாறியது. கிரீஸ் நாட்டிலே அப்ரோடோய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு தேவி வழிபாடும், பச்சூஸ் என்று சொல்லக்கூடிய மகன் வழிபாடுமாக மாறியது. கானா நாட்டில் அந்த காலகட்டத்திலே கானா நாட்டிலே அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய தாய் வழிபாடும், பாகால் என்று சொல்லக்கூடிய மகன் வழிபாடும் காணப்பட்டது. இதன் மூலமாக மோலேக் என்று சொல்லக்கூடிய சிலை வழிபாடு, இந்த ஒவ்வொரு மித்து மதங்களிலும் இது போன்ற தாய் மகன் வழிபாடு மிகச் சாதாரணமாக பரவலாக காணப்பட்டது. எகிப்து தேசத்திலே ஐசிஸ் என்று சொல்லக்கூடிய தாயாகவும், ஹோரஸ் என்று சொல்லக்கூடிய மகனாகவும் இந்த வழிபாடு பிரபலமடைந்தது. இப்படி இருக்கும்போது தாய் முக்கியமானவராக வழிபடப்பட்டார், மகனும் முக்கியமானவராக வழிபடக்கூடிய ஒரு சூழல் உலகம் முழுவதிலும் பரவியது. ஏறக்குறைய கிபி 320களில் எல்லாம் நாம் பார்க்கும்போது கான்ஸ்டன்டைன் சொல்லக்கூடிய அந்த அரசர் ரோமாபுரியை ஆண்டு கொண்டு இருக்கும்போது, ரோமாபுரியினுடைய ஆட்சியாளராக பேரரசராக அவர் இருந்து கொண்டிருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவ மதத்தை தன்னுடைய பேரரசின் அதிகாரப்பூர்வமான மதமாக அங்கீகரிக்கின்றார். நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய தாய்மகன் வழிபாட்டை அவர்கள் நிறுத்தவில்லை. தங்களுடைய பழைய பாரம்பரியங்களை அவர்கள் நிறுத்தவில்லை. கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் தழுவினார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டார்கள். ஆனால் தங்களுடைய பழைய வழிபாட்டை நிறுத்திவிட்டு பரிசுத்த வேதாகமம் சொல்லக்கூடிய முழுமையான அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கான்ஸ்டன்டைனும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சமரசம் செய்து கொள்கிறார். சரி, நீங்கள் எதையாவது ஆராய்த்து செல்லுங்கள், நீங்கள் ஆனால் கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர் மக்களை ஊக்குவிக்கின்றார். இவ்வாறு இந்த கிறிஸ்தவ மதத்திற்குள்ளாக புறமத இந்த சிலை வழிபாடு, மித் வழிபாடு இல்லாத ஒரு வழிபாடு இங்கே கிறிஸ்தவத்திற்குள்ளாகவும் அது நுழைந்து விட்டது அல்லது திணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா மகன் வழிபாடு, அம்மாவாக மரியன்னையையும் மகனாக இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் வழிபடத் தொடங்கினார்கள். இப்படித்தான் வரலாற்றில் கத்தோலிக்கத்திற்குள்ளாக இந்த கிறிஸ்தவ வேதத்திற்கு எதிரான இந்த மரியன்னை வழிபாடு, மாதா வழிபாடு திணிக்கப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இந்த மக்கள் இந்த வழிபாட்டை தங்களுடைய பொதுவான வழிபாட்டு முறைகளிலும் பயன்படுத்த தொடங்கினார்கள். கிபி 431 நடந்த எபேசிய மாநாடு, ஜெருசலேம் கவுன்சில் என்று எபெசோஸ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த எபேசிய மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக மரியாள் வழிபாட்டை கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளாக அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். அதோடு கூட மரியன்னைக்கு மிக முக்கியமான சில பட்டங்களையும் கொடுத்தார்கள். மதர் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தாய் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்தார்கள். தொடர்ந்து குயின் ஆஃப் ஹெவன் என்று சொல்லக்கூடிய விண்ணக அரசி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்தார்கள். நம்முடைய மற்ற தமிழ் வேதம், மற்ற சீர்திருத்த சபை வேதாகமத்தில் வானராக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு கூட மடோனா இது போன்ற பட்ட பெயர்களும் இந்த மரியன்னைக்கு வழங்கப்பட்டதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது தெய்வத்தின் தாய், விண்ணரசி, மடோனா போன்ற பட்டப்பெயர்கள் சூட்டப்பட்டு மரியன்னை வழிபாட்டுக்குரிய நபராக மாற்றப்பட்டார். கத்தோலிக்கர்கள் அனைவரும் மரியாளை உண்மையாகவே தெய்வமாகவே நினைத்து அவர்கள் வழிபடுகின்றார்கள், அதிலே ஆராதனை செய்தார்கள். வேதாகமத்தில் வானராக்கினி வழிபாடு ஒருபோதும் அல்லது விண்ணக அரசி வழிபாடு ஒருபோதும் ஆதரிக்கப்படவில்லை. 2 இடங்களில் இது போன்ற வழிபாட்டு முறைகள் நடைபெற்றதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2ம் எரேமியா தரிசன புத்தகத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்நிய தெய்வமாகிய வானராக்கினிக்கு அல்லது விண்ணக அரசிக்கு பணியாரங்களை சுட்டு இஸ்ராயேல் மக்கள் ஆராதனை செய்தார்கள். அது ஆண்டவருக்கு கடுமையான கோபத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி எரேமியா அதனுடைய 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுட்டார்கள், அவருடைய பிள்ளைகளெல்லாம் விறகு பொறுக்கினார்கள், நெருப்பை மூட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஆண்டவருக்கு மிக கடினமான கோபத்தையும் மனமடிவையும் உண்டாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எரேமியா 44ஆம் அதிகாரம் 17, 18, 19, 25 வசனங்களிலே வானராக்கினிக்கு அல்லது விண்ணக அரசி என்று சொல்லக்கூடிய புறையின கடவுள் அல்லது மித்து கடவுளுக்கு, மித்து மத கடவுளுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ராயேல் ஜனங்கள் தூபம் காட்டுகிறார்கள், இது போன்ற ஆராதனைகளை செய்கின்றார்கள். இந்த விண்ணரசி ஆராதனை இறுதியில் என்ன செய்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பஞ்சத்தையும் சங்காரத்தையும் மரணத்தையும் இஸ்ராயேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் விவிலியத்தில் சொல்லப்படாத ஒரு விண்ணரசி வழிபாடு, வானராக்கினி வழிபாடு வலுக்கட்டாயமாக புறையின அல்லது மித்து மத கடவுளிடமிருந்து கத்தோலிக்க மதத்திற்குள் திணிக்கப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். விவிலியத்திலே மிக தெளிவாக கடவுளை மாத்திரம், ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஒருவரை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிலை வழிபாட்டை அல்லது இந்த மரியாள் வழிபாட்டை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மேலும் சிலர் ஆண்டவரை அழைக்கும்போது தாயும் தந்தையுமாகிய அன்பு கடவுளே என்றெல்லாம் அழைத்து கடவுளை ஆராதிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் எந்த இடத்திலும் தாயாகிய கடவுள் என்று சொல்லப்படவில்லை, விவிலியம் அதை ஆதரிக்கவில்லை. விண்ணரசி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலை கூட பரிசுத்த வேதாகமம் ஆதரிக்கவில்லை. தாயாகிய கடவுள் அதை பற்றியும் சொல்லவில்லை. தந்தையாகிய கடவுளே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே என்று அழைத்து அவரை போற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரிடத்தில் ஜெபங்களை செய்ய வேண்டும் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் கற்பிக்கின்றது. ஆகவே இது போன்ற காரியங்களை சிலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் வொர்ஷிப் பண்ணவில்லை, வழிபாடு செய்யவில்லை, ஆராதனை செய்யவில்லை, நாங்கள் வெனரேட் பண்ணுகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த வெனரேஷன் என்பதற்கும் மிக தெளிவாக அர்த்தங்கள் காணப்படுகின்றன. மரியாதை செலுத்துதல், வணக்கம் செலுத்துதல், வழிபடுதல் என்கிற சொல்லாடலும் இந்த வெனரேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பயபக்தி, பக்தியோடு கூட ஆராதனை செய்தல், போற்றறிவு, போற்றி புகழ்தல் போன்ற சொல்லாடலும் இந்த வெனரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கத்தோலிக்க மதத்தவர்கள் நாங்கள் வெனரேஷன் தான் செய்கிறோம், மரியன்னையை ஆராதனை செய்யவில்லை என்று சொன்னாலும் முழுக்க அவர்கள் மரியன்னையை ஆராதிக்கின்றார்கள், வழிபாடு செய்கின்றார்கள். அது பரிசுத்த வேதாகமத்திற்கு, விவிலிய கருத்துக்கு அது எதிரான என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமரிலே நாம் பார்க்கும்போது அவர்கள் சிருஷ்டிகரை தொழாமல் அல்லது படைத்தவரை அவர்கள் வழிபடாமல் படைப்பை அவர்கள் வழிபட்டார்கள் என்று சொல்லி ரோமர் நிருபத்திலே பவுலடியார் எழுதும்போது சொல்லுகின்றார். கர்த்தர் அதனால் வேதனைப்படுவதை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது அவர்கள் பொதுவாக ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வராத மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவராகிய படைப்பாளரை மறந்துவிட்டு படைப்பாகிய அல்லது சிருஷ்டிகளாகிய மற்ற அனைத்தையும் அவர்கள் வழிபட்டு தேவ மகிமை இழந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு முறை கூட நான் முதலில் சொன்ன 10 கட்டளைகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல் வாசகத்தை நான் நினைவூட்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். சாத்தானிடத்தில் ஆண்டவர் சோதிக்கப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு வாசகம் என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆண்டவரை மாத்திரம்தான், ஆண்டவர் ஒருவரே தொழுகைக்குரியவர், ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஆண்டவர் ஒருவரே வழிபாட்டுக்குரியவர். எந்த தாய் அல்லது எந்த அன்னையும் எந்த மாதாவும் வழிபாட்டுக்குரியவர் என்று வேதாகமம் சொல்லவில்லை. நானே உன் தேவனாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. நானே உன் தேவனாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அந்த ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரையே நாம் தொழுது கொள்வோம், கர்த்தர் ஒருவரையே நாம் ஆராதனை செய்வோம். மரியாள் வழிபாடு வேண்டாம் என்று பரிசுத்த வேதாகமத்தின் துணையோடு, விவிலியத்தின் துணையோடு உங்கள் அனைவருக்கும் நான் அறிவுறுத்திய நண்பர்களே, ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.